இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். யூஸ்வலா தமிழ் இல்லாத மற்ற மொழி படங்களை ஓடிடில பார்த்து ரசித்து வந்த நம்மள இப்போ ரீசெண்டா வெளியான சில மலையாள படங்கள் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் போதே அதை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்து ரசிக்க தூண்டிருக்கு. அந்த வகையில மலையாளத்துல வெளியான பிரம்மயுகம், பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ் போன்ற படங்கள் விமர்சன ரீதியா மட்டும் இல்லாம வசூல் ரீதியாவுமே தமிழ்நாட்டுல பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில மலையாள சினிமால இதே மாதிரி அதிகமான ஹைப்போட இருக்கிற சில மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். அதுல முதல்ல இருக்கிறது ஆடு ஜீவிதம், தி கோட் லைஃப். பென்யாமின் எழுதிய ஆடு ஜீவிதம் என்ற நாவல் மலையாளத்துல ரொம்ப பிரபலமானதா இருந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, இங்க பொன்னியின் செல்வன் எவ்வளவு ஃபேமஸோ அந்த மாதிரி அங்க ஆடு ஜீவிதம். தேசிய விருது வென்ற இயக்குனர் பிளஸ்ஸியோட டைரக்ஷன்ல பிருத்திவிராஜ் நடிப்புல உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு ஆஸ்கார் அவார்ட் வின் பண்ணின ஏஆர் ரஹ்மான் மற்றும் ரசூல் பூக்குட்டி இசையமைச்சிருக்காங்க. கேரளால இருந்து சவுதி அரேபியாவுக்கு வேலை தேடி போற ஹீரோ நஜீப் அங்க ஆடு மேய்க்கிற வேலைக்கு தள்ளப்படுறான். வளைகுடாவின் பாலைவன வெப்பத்துல எங்க திரும்பினாலுமே மணல் இருக்க, அங்கிருந்து தப்பிக்க நினைச்சு கஷ்டப்படுற அவனுடைய நாட்களை பத்தி பேசியதுதான் இந்த நாவல். 6 வருஷத்துக்கு முன்னாடி இதோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருந்தது. பட் இந்த படக்குழு ஜார்டன் நாட்டில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது கொரோனா தொற்று ஏற்பட அங்கேயே மாட்டிக்கிட்ட படக்குழு பல நாட்களுக்கு பிறகுதான் நாடு திரும்பினாங்க. அதனால ஆடு ஜீவிதத்துக்குள்ள ஒரு ஆடு ஜீவிதம்னு மலையாள ரசிகர்களும் கலாய்த்து வந்தாங்க. இந்த நிலையில இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி அதுல பிருத்திவிராஜின் தத்ரூபமான நடிப்பு இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை இன்னுமே அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததா ஆவேஷம். தமிழ்ல விக்ரம், மாமன்னன், புஷ்பான்னு மிரட்டிட்டு இருக்கிற ஃபஹத் ஃபாசில் மலையாளத்துல பலவிதமான கேரக்டர்ஸை ரொம்ப அசால்ட்டா அந்த கேரக்டராகவே வாழ்வது போல நடித்திருப்பாரு. அந்த வகையில அசடு, வில்லன், கோமாளி, அரசியல்வாதின்னு பல கேரக்டர்ஸை அசால்ட்டா நடித்திருக்கிற ஃபஹத் ஃபாசில் அடுத்ததா ஆவேஷம் படத்துல ஒரு ரகலையான டான் ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு. ஒரு ஓஜா போர்டு மூலமா பேய வரவழைக்கிற பேச்சுலர் பாய்ஸ், அதனால என்னென்ன நடக்குதுங்கிறத காமெடியாவும் வித்தியாசமாவும் ரோமஞ்சம் என்ற படம் மூலமா சொன்ன இயக்குனர் ஜித்து மாதவன் இவர் தான் இந்த படத்தை இயக்க போறாராம். இதுவுமே கான்செப்ட் வைஸ் பார்க்கும்போது குயிர்கி காமெடியில இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததா வருஷங்களுக்கு சேஷம். மலையாளத்துல ரிலீஸ் ஆகிற லவ் பிலிம்ஸ்க்கு எப்பவுமே நம்ம ரசிகர்கள் கிட்டையும் மவுஸ் அதிகம். அந்த லிஸ்ட்ல பிரேமம், ஹிருதயம்லாம் டாப்ல இருக்கும். அந்த வகையில ஹிருதயம் படத்துக்கு பிறகு வினீத் இயக்கத்துல இந்த படம் வெளியாகவிருக்கு. அண்ட் இதுலயுமே ஹிருதயம் படத்துல ஃபேமஸான பேரான பிரணவ் மோகன்லால் அண்ட் கல்யாணி பிரியதர்ஷன் நடிச்சிருக்காங்க. அதனால இந்த படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாவே இருக்கு. அதுக்கும் மேல இந்த படத்துல வினீத் ஸ்ரீனிவாசன், தயான் ஸ்ரீனிவாசன், அஜு வர்கீஸ் உட்பட பிரேமம் ஃபேம் நிவின் பாலியும் நடிக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. சோ இப்படி மலையாளத்துல இருக்கிற யங் ஆக்டர்ஸ் நிறைய பேரு இந்த படத்துல நடிக்கிறாங்கிறது அங்க இருக்கிற ரசிகர்களுக்கு ஒரு ஹியூஜ் ட்ரீட்டா இருக்கு. அண்ட் அதே சமயம் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு பிறகு சில முரண்பாடுகளால பிரிந்த நடிகர் மோகன்லால் மற்றும் நடிகர் ஸ்ரீனிவாசனோட ஆரம்ப கால சினிமா வாழ்க்கை பற்றிய படம் இதுன்னு அரசியல் புரசலா தகவல் வெளிவர இந்த படத்துடைய இயக்குனரும் ஸ்ரீனிவாசனின் மகனுமான பெனிஷ் ஸ்ரீனிவாசன் அதை மறுத்திருக்கிறாரு. மேலும் இது ஒரு நண்பர்கள் கூட்டத்தின் கதைன்னு மட்டும் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததா டர்போ. தமிழ்நாட்டில் தன்னோட 2வது இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கிற மம்மூட்டியின் அடுத்த படம் தான் டர்போ. மோகன்லாலோட புலிமுருகன், மம்மூட்டியின் போக்கிரி ராஜா போன்ற பிளாக் பஸ்டர் பிலிம்ஸ் மூலமா கிராமத்து ஆக்ஷன் மற்றும் கமர்ஷியல் படங்களை கொடுத்து வரவர் வைசாக். இவரோட இயக்கத்துல மம்மூட்டி நடிப்புல கிராமத்து லுக்ல மிரட்டலா வந்த டர்போ ஃபர்ஸ்ட் லுக் எல்லாரையுமே பெருசா இம்ப்ரெஸ் பண்ண இருந்துச்சு. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷன்ல சட்டை இல்லாம மம்மூட்டி உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான செகண்ட் லுக்கும் வெளியாகி இருந்துச்சு. கருடன் போன்ற த்ரில்லர் ஜானர்களையும் கலக்கி வர திரைக்கதை ஆசிரியர் மிது மேனுவல் தாமஸ் தான் டர்போவுக்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறாராம். ஸோ இது இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை இன்னுமே அதிகரிச்சிருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டா ரொம்ப போல்டா வித்தியாசமான கதை கலங்களான கண்ணூர் ஸ்குவாட், காதல் த கோர், பிரம்மயுகம்னு படங்களை கொடுத்து ஆடியன்ஸ் அண்ட் ஃபேன்ஸை திகைக்க வச்ச மம்மூட்டியோட அடுத்த படமான டர்போக்கு ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. அடுத்ததா மோகன்லாலின் அப்கமிங் 2 ஃபிலிம்ஸுமே ஹைலி ஆன்டிசிபேட்டட் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பிருத்திவிராஜ் ஒரு நல்ல நடிகரா மட்டும் இல்லாம சிறந்த இயக்குனராகவும் ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. அந்த வகையில மோகன்லாலோட ஃபேன் பாயா இருந்து அவரை வச்சு தன்னுடைய டெபியூட் இயக்கத்துல பிருத்திவிராஜ் இயக்கிய படம் தான் லூசிஃபர். இது பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஹியூஜ் சக்சஸ். அண்ட் அடுத்ததா இவரோட சேர்ந்து கொரோனா டைம்ல சிம்பிளா ஒரு படம் எடுக்கிறதா சொல்லி எடுத்த ப்ரோ டேடி படமும் யதார்த்தமான காமெடியில கலக்கியிருப்பாங்க. இப்போ மீண்டும் லூசிஃபரோட 2வது பாகமா சொல்லப்படுற L2 எம்புரான் என்ற பேர்ல பிருத்திவிராஜ் மோகன்லாலை வைத்து இயக்கி வராரு. அண்ட் இதோட ஷூட்டிங் இறுதி கட்டத்தை நெருங்கி வருதான். அதே சமயம் மோகன்லாலோட ஒரு ட்ரீம் ஃபிலிமா இருக்கிற பரோஸ் என்ற படத்தை மோகன்லாலே இயக்கி நடித்து வராரு.
3D தொழில்நுட்பத்துல உருவாகி வர இந்த படத்தோட ஷூட்டிங் 2020ஆம் ஆண்டுல ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா கொரோனா, பொது முடக்கம் மற்றும் அடுத்தடுத்த படங்களுக்கான வேலைகள்னு தள்ளி போய் இப்போ மறுபடியும் இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கான். அண்ட் இந்த படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க இதுல எந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க, இந்த இண்டஸ்ட்ரியில பெண்கள் சர்வே பண்றது கஷ்டம். இந்த டைரக்ஷன், பிஹைண்ட் த கேமரா போறதெல்லாம் மிகப்பெரிய டாஸ்க்கா இருக்கும். நான் அப்போ ஸ்கூல் தான் முடிச்சிருந்தேன். ஸ்கூல் லீவ் இருக்கும் இல்லையா? அந்த டைம்ல நான் சினிமா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சேன். யங்கா இருக்கிறதுனால நம்மள கண்டிப்பா டைரக்ஷன் டீம்ங்கிறது ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயம். அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. நம்ம ஒரு பொண்ணா இருக்கோமே, நம்ம இப்படி இருக்கோமே, நம்மனால சினிமா அப்படிலாம் எனக்கு தாட்டே வரல. ஏதோ ஒரு மனுஷங்க தானே இதை பண்ணியிருக்காங்க, நம்மளும் மனுஷங்க தானே பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு இதுதான். இங்க இருக்க பெரிய டைரக்டர்ஸே சொல்லியிருக்கிறாங்க, டைரக்ஷன் டீம்ல எப்படி ஒரு பொண்ணை வைக்கிறது, நீங்க நடிங்க, இல்லை நீங்க அக்கௌண்ட்ஸ் டீம்ல இருங்க, ஓகே ஆஃபீஸ்ல ஏதாவது நம்மளுக்கு ஒரு கேபின் அப்படிதான் ஒழிய, நம்ம சினிமாங்கிறது ரொம்ப ஃபங்க்ஷனலா டே நைட் ஒர்க் பண்ற இடத்துல ஒரு பொண்ணால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்ட இயக்குனர்கள் இருக்காங்க. நம்மளும் மனுஷங்க தான், நம்மளுக்கும் ஒரே லைஃப் தான் இருக்கு. அந்த லைஃப்ல நான் வெறும் ஃபிலிம் மேக்கராகவே இருந்து எல்லாத்தையும் கேரக்டர்ஸாவே பார்க்கக்கூடாது. எல்லாரும் மனிதர்கள் தான் அப்படின்னு நம்ம இயல்பா எனக்கு வர கோவம் இயல்பான ஒரு வாழ்க்கையில இருக்கிறப்ப நம்ம எழுதணும்ட்டு போறப்ப நெறைய பேர் சொல்லுவாங்க, இந்த இண்டஸ்ட்ரியில பெண்கள் சர்வே பண்றது கஷ்டம். இந்த டைரக்ஷன், பிஹைண்ட் த கேமரா போறதெல்லாம் மிகப்பெரிய டாஸ்க்கா இருக்கும். நான் அப்போ ஸ்கூல் தான் முடிச்சிருந்தேன். ஸ்கூல் லீவ் இருக்கும் இல்லையா? அந்த டைம்ல நான் சினிமா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சேன். யங்கா இருக்கிறதுனால நம்மள கண்டிப்பா டைரக்ஷன் டீம்ங்கிறது ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயம். அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. நம்ம ஒரு பொண்ணா இருக்கோமே, நம்ம இப்படி இருக்கோமே, நம்மனால சினிமா அப்படிலாம் எனக்கு தாட்டே வரல. ஏதோ ஒரு மனுஷங்க தானே இதை பண்ணியிருக்காங்க, நம்மளும் மனுஷங்க தானே பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு இதுதான். இங்க இருக்க பெரிய டைரக்டர்ஸே சொல்லியிருக்கிறாங்க, டைரக்ஷன் டீம்ல எப்படி ஒரு பொண்ணை வைக்கிறது, நீங்க நடிங்க, இல்லை நீங்க அக்கௌண்ட்ஸ் டீம்ல இருங்க, ஓகே ஆஃபீஸ்ல ஏதாவது நம்மளுக்கு ஒரு கேபின் அப்படிதான் ஒழிய, நம்ம சினிமாங்கிறது ரொம்ப ஃபங்க்ஷனலா டே நைட் ஒர்க் பண்ற இடத்துல ஒரு பொண்ணால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்ட இயக்குனர்கள் இருக்காங்க. நம்மளும் மனுஷங்க தான், நம்மளுக்கும் ஒரே லைஃப் தான் இருக்கு. அந்த லைஃப்ல நான் வெறும் ஃபிலிம் மேக்கராகவே இருந்து எல்லாத்தையும் கேரக்டர்ஸாவே பார்க்கக்கூடாது. எல்லாரும் மனிதர்கள் தான் அப்படின்னு நம்ம இயல்பா எனக்கு வர கோவம் இயல்பான ஒரு வாழ்க்கையில இருக்கிறப்ப நம்ம எழுதணும்ட்டு போறப்ப இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.